ராணுவம் இருந்த காலங்களில் இலங்கையின் இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நாடுகளும் நிலபுலன்களை இங்கு ஆக்கிரமிக்கவில்லை. நிச்சயமா நீங்கள் பாருங்கள், இலங்கையினுடைய இறையாண்மை என்பது 2 தேசங்கள். நாங்கள் ஒரு தேசத்துக்கு உரித்தானவர் என்றும் விடுதலை புலிகளும் எந்த ஒரு நாடுகளையும் உள்ளே வர அனுமதிக்கவில்லை. இவர்கள் கூட அநேகமாக பல இடங்களில் அது போராட்டத்தினுடைய அழுத்தம் தான். அது மிக அழுத்தமாக சொல்லி இருப்பார் 94ஆம் ஆண்டு அவருடைய மாவீரர் தின உரையில. இந்த பூகோள அரசியலை பற்றி பேசுகிற இதுல இன்றைக்கு ஒரு இனப்படுகொலை இடம்பெற்று முடிஞ்ச ஒரு சூழலை அதை பொருத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக நாடுகள் மனிதாபிமானவாதிகளாகவோ மனித உரிமைவாதிகளாகவோ எங்களுக்கு இந்த தீர்வுகளை இன்றைக்கும் தராது. ஆனால் இன்றைக்கோ எங்களுடைய அரசியல், எங்களுடைய தேசத்தினுடைய இந்த அரசியல் கோரிக்கையை அவர்கள் பாவிக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அதைத்தான் நான் சொல்றேன். ஸ்ரீலங்கா சீனா சார்ந்து போகுதா இல்லாட்டி இந்த ஒரு தேசம் சார்ந்து போய்க்குள்ள மேற்கு கிழக்காக பிரிந்திருக்கிற இந்த பூகோள அரசியல் ஒரு தீர்மானத்தை எடுக்கும். அப்படிதான் உலக நாடுகள்ல இந்த தேசங்கள் உருவாகின. இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புகள் இன்றைக்கு சர்வதேசத்துல எங்களுக்கு இருக்கிற நீதியின் உச்சம் எது என்று சொன்னால், ஒரு இனமாக அவர்களுக்கு 13ஆம் திருத்த சட்டம் 38 வருடங்களாக அங்கு அமுல்ல இருந்த ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்குள்ளதான் இனமாக அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுயநிர்ணய உரிமை என்று இன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டத்துக்கும் தந்தை செல்வாவினுடைய மகள் சொல்லுகிறார், இல்லை சந்திரஹாசனுடைய மனைவி மருமகள் சொல்லுகிறார் 13ஆம் திருத்த சட்டத்துக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு என்ற அளவில் இன்றைக்கு அந்த டெலோவினுடைய ஒரு மாநாட்டில் வருடாந்த மாநாட்டில் அவர் பேசிக்கல அமெரிக்காவுக்கு போயிட்டு வாரா, காங்கிரஸை சந்திச்சுட்டு வந்து சொல்கிறா 13க்குள்ளே சுயநிர்ணய உரிமை இருக்குன்னு. அப்போ ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒரு சட்டத்தை படித்தவே தானே, சட்டத்தை படித்து வேண்டாம் ஒற்றையாட்சிக்குள்ளே நாங்கள் ஒரு அதிகாரத்தை பகிர்கையிலாண்டு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்புக்கு மேலே தீர்ப்பு சொன்னால் 38 வருடங்களாக நாங்கள் அழிஞ்சும் போயிருக்கிறோம் என்று சொன்னால், இதை யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய தகப்பனார் மாமனாருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே ஒரு சமஷ்டி கட்டமைப்பில் இறமை கொண்ட ஒரு தேசமாக நாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இது யாருக்காக சொல்கிறீங்க? இன்னொரு 38% நாங்கள் இந்த ஒற்றையாட்சிகளில் இருந்து அழிகிறதா? அப்போ இனப்படுகொலை இந்த இனத்துக்கு நடந்திருக்கு என்று சொன்னால், இந்த இனத்தை ஆளுகிற தகுதியை தென்பகுதியில் இருக்கிற சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பு இழந்து விடுகிறது.